மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்றே அமைதி கொண்டாள். என்னன்னு தலகாணி கிட்ட போய் தாலாட்டு பாடிட்டு இருக்கீங்க? அடி தருதல தங்கச்சி, அத்த ஜாமத்துல கரண்ட் கட் ஆயிருச்சு. ஏசி இல்லைன்னா நீ தூங்க மாட்டியே, அதனால வீசிங் வந்தா கூட பரவாயில்லேன்னு விடிய விடிய உக்காந்து விசிறிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா விண்டோ பக்கத்துல இருந்து எட்டி பாக்குற. ஆமா, எங்கடி போயிருந்த கழுத? இந்த வாரேன். சாரிண்ணே, தூங்குற மாதிரி துணிய பூத்தி வச்சுட்டு நைட் ஷோ திரைப்படம் போயிட்டு வந்துட்டேனே. படம் விடுறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அப்ப வந்து கதவு தட்டினா நீ காட்டு பைய மாதிரி கத்துவ. சரி கேட் ஏறி குதிக்கலான்னு பார்த்தா ட்ரெஸ் டைட்டா போச்சுண்ணே. இல்லைனாலும் கிழிச்சிருவ. ஏறி குதிக்கிற மாதிரியா உடம்ப வச்சிருக்க? சிம்ரன் மாதிரி சிலிமாகணும்னு ஜிம்முக்கு போற, ரிட்டர்ன் வரும்போது குஷ்பு மாதிரி கும்முன்னு வர்ற. என்ன நீயே இப்படி கிண்டல் பண்ற? சரி விடுமா, இந்த காலத்து பசங்க இப்படி பம்முன்னு இருந்தா தான் பல்ல காட்டுறாங்க. அப்புறம் எப்படி உள்ள வந்த? உள்ளே வரலையே, கேட்டுக்கு வெளியவே படுத்து தூங்கிட்டேன். அடி பாவி, எவ்வளவு தைரியம் உனக்கு? இருட்டுக்குள்ள எவனாவது ஆட்டையை போட்டிருந்தானா என்ன பண்றது? அது இல்லம்மா, கழுத்துல காதுல எல்லாம் நகை நட்டெல்லாம் போட்டிருக்கேல்ல, இருட்டுக்குள்ள அதை எவனாவது ஆட்டையை போட்டுருவாங்கல்ல, அதை சொன்னம்மா. முதலாளி வாம்மா வனஜா, வேலைக்காரினா விளக்கமாரோட தான் வெளியே வருவியா? அதுல முதலாளி, வேற ராதிகா யாரு? ஆடிட்டர் ஆதிகேஷவனோட தங்கச்சி. அவ்வளவு சீக்கிரம் எவனையாவது ஆட்டைய போட விட்டுருவாளா? ரொம்ப உஷாரு. அது எப்படிமா ஆலமரத்துல ஆணி அடிச்ச மாதிரி அவ்வளவு அக்கிரூட்டா சொல்ற? அதுல முதலாளி, காலையில வாசு தொளிக்கலான்னு வெளியே போனா இருட்டுக்குள்ள இவ படுத்திருக்கா. நான் கவனிக்கல. வாச தொளிக்கிறேன், சலக்கன்னு கண்ணு முழிக்கிறா. இவ கண்ணு முழிக்கலன்னு வச்சுக்கங்க, கூட்டி பெருக்கி கோலம் போட்டு வாயில பூசணி பூ சொருகிருப்பேன். சொருகிருவியா? சொருகிருவியான்னு வேலைக்காரினா லிமிட்டா இருக்கணும். அன்லிமிட்டா பேசின ஆப்பு வச்சிருவேன். ஆமா, நல்லா வைப்பீங்க ஆப்பு. போருங்க, சூப் எடுத்துட்டு வரேன். ஆப்பு சூப்பு சூப்பரா இருக்குல்ல ரைமிங்க. தங்கச்சி, உன்னை சாதாரண தங்கச்சியாவாமா வளர்த்தேன். பாசமலர் சாவித்திரி மாதிரி, கிழக்கு சீமையிலே ராதிகா மாதிரி, ஏன் உயிர் உள்ள ஒரு உஷா நளினி மாதிரி, சின்ன தம்பி குஷ்பு மாதிரி போதுமா? ஏ கழுத, உனக்கு ஏன் தெரியுமா ராதிகான்னு பேர் வச்சேன்? இது 100 தடவை சொல்லிட்ட. ஆடியன்ஸுக்கு சொல்லலையேம்மா. கிழக்கு சீமையில ரிலீஸ் ஆகும்போது நீ பிறந்த. அப்ப எனக்கு 10 வயசு. என்ன விஜயகுமாரா நினைச்சு உனக்கு ராதிகான்னு பேர் வச்சேன். இப்ப என்னன்னா அதுக்கு? அதுக்கு ஒண்ணும் இல்லடா, அந்த படத்துல விஜயகுமார் வந்து ராதிகா கிட்ட இந்த அண்ணனுக்காக கைய வெட்டிக்குவியான்னு கேப்பாரு. ராதிகா படக்குன்னு அருவாள் எடுத்து சடக்குன்னு வெட்டிக்குவாங்கம்மா. அது மாதிரி இந்த அண்ணனுக்காக இந்த ராதிகா ஒரு நாளாவது கைய வெட்டி இருக்கியா? விரலையாவது வெட்டி இருக்கியா? அட விரல் நகத்தையாவது வெட்டி இருக்கியா? தட்டுல சோத்த போட்டு வச்சா வெட்டு வெட்டுன்னு வெட்டுற. லூசான நீ? சினிமால பணத்துக்காக கைய வெட்டிக்கிற மாதிரி நடிப்பாங்க. நிஜ வாழ்க்கையில ராதிகா மேடம்க்கு மோகன் ராதான்னு பிரதர் இருக்காரு. அவர் சொன்னா இவங்க வெட்டிப்பாங்களா? அது அவங்களத்தாம்மா கேட்கணும். சரி அதை விடுன்னு, சிவாஜி சார் பாசமலர்ன்ற படத்துல கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசுன்னு ஒரு குழந்தைய தூக்கி சுத்திக்கிட்டே கீழே விழுந்து சாவாரே, அந்த மாதிரி உன்னால பண்ண முடியுமா? இல்ல இப்போ என்ன தூக்கிதான் சுத்த முடியுமா? அண்ணே அண்ணே, என்னன்னு ஆச்சு? சும்மா சொன்னேன்னு, ஒரு ஃப்ளோல அப்படியே வந்துருச்சுன்னு.